வணக்கம். எமிஸ் என்று முதலில் நாம் டைப் செய்யவும். டைப் செய்த பின்பு எமிஸ் என்ற பகுதியை நாம் டச் செய்ய வேண்டும். வகுப்பு ஆசிரியர்கள் அவர்களுடைய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை டைப் செய்து லாகின் கொடுக்கவும். கொடுத்த பின்பு மேலே உள்ள 3 கோடுகளை டச் செய்ய வேண்டும். அதன் கீழ் அகாடமிக் ஸ்கோர்ஸ் என்ற பகுதியை டச் செய்யவும். அகாடமிக் இயர் என்ற பகுதி வரும், அதை நாம் டச் செய்யவும். 2022 2023 என்பதை நாம் டச் செய்யவும். எக்ஸாம் டைப் என்ற பகுதியில் குவார்ட்டர்லி எக்ஸாம் என்பதை டச் செய்யவும். வகுப்பு ஆசிரியர்கள் அவர்கள் நடத்தும் வகுப்பை அதில் தேர்வு செய்ய வேண்டும். கிளாஸ் என்ற பகுதியில் தேர்வு செய்த பின்பு செக்ஷன் என்று வரும், அதில் எந்த செக்ஷன் என்பதை நாம் தேர்வு செய்யவும். தேர்வு செய்த பின்பு சப்மிட் என்ற பகுதியை நாம் டச் செய்ய வேண்டும். டச் செய்தவுடன் மாணவர்களின் பெயர்கள் கீழே வரும். அதன் பிறகு ஆக்ஷன் என்ற பகுதியில் ஒரு பென்சில் இருக்கும், அதை நாம் டச் செய்யவும். தமிழில் மாணவன் எடுத்த மதிப்பெண்ணை அதில் பதிவு செய்ய வேண்டும். ஆங்கிலத்தில் பதிவு செய்யவும் மதிப்பெண் விவரங்களை. பதிவு செய்த பின்பு டோட்டல் மார்க் என்பது அதுவாகவே காண்பிக்கும். ஆக்ஷன் கீழ் டிக் என்று இருக்கும், அதை நாம் டச் செய்தால் டேட்டா சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி என்று வரும். அதுபோன்று அனைத்து மாணவர்களினுடைய மதிப்பெண்களை நாம் இதில் பதிவு செய்யலாம். மேலும் மதிப்பெண்ணில் ஏதேனும் தவறு ஏற்பட்டால் பென்சில் என்ற பகுதியை டச் செய்து மீண்டும் மதிப்பெண்ணை நாம் திருத்திக் கொள்ளலாம். திருத்திய பின்பு டிக் செய்தால் டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி என்று காண்பிக்கும். இதுபோன்று அனைத்து மாணவர்களுடைய மதிப்பெண்களை பதிவு செய்த பின்பு டவுன்லோட் என்ற பகுதியை நாம் டச் செய்ய வேண்டும். அந்த பகுதியில் மாணவர்களுடைய மதிப்பெண் அனைத்தும் அதில் இடம்பெறும். வேண்டுமென்றால் நாம் ஜெராக்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நன்றி.